ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபி. பெண்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ரெசிபி. அது என்ன ரெசிபி, எப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், அதில் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வீடியோன்னு சொல்லி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நெய் தான். நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பால்ல இருந்து எடுத்த அந்த பாலாடை கட்டியிலிருந்து எப்படி வெண்ணெய் எடுத்து நெய் உருக்குறோன்றதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் வாங்கக்கூடிய பாலை காய்ச்சி ஆற வச்சு இந்த மாதிரி பாலாடைகளை எடுத்து வச்ச சேவ் பண்ணி வச்சது தான். ஒரு மாதம் நான் எடுத்து வச்ச அந்த சேவ் பண்ணி வச்சது தான் இந்த பாலாடை. 2 பாத்திரத்தில் இருக்குது பாருங்கள். எடுத்து நம்ம ப்ரீசரில் வைக்கலாம், இல்லை நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். வச்சு எடுத்து வச்சுட்டு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வெண்ணெயாக எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஐஸ் கட்டிகள் தான். இந்த ஐஸ் கட்டிகள் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். இதில் முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் பதம் எடுக்க போகிறோம் அப்படின்னாலே அதிகாலையில் குளிர்ந்த நேரத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பதம் கிடைக்கும். மதியான வெயிலில் எடுத்திங்கன்னா பதம் திரண்டு வர்றதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிங்கன்னா சீக்கிரமாக பதம் கிடைக்கும். இப்போ நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு போட்டு அதுக்கு தேவையான ஐஸ் கட்டி போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு இந்த மாதிரி அடித்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெண்ணெய் பதம் நம்மளுக்கு கிடச்சிரும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக மஞ்சள் நிறத்தில் அப்படியே மணலாக திரண்டு நிற்கிதுன்னு. அப்படியே கீழே தண்ணியாகவும் மேலே திரண்டு நிற்கும் வெண்ணெய். அதை நம்ம இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளோடு சேர்ந்து அந்த தண்ணியில் போட்டோம்னாதே நம்மளுக்கு அந்த வெண்ணெய் நம்மளுக்கு அப்படியே இதாகாமல் திரண்டு நிற்கும். இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வாங்கக்கூடிய அந்த பாலில் சிரமப்படாமல் காய்ச்சி ஆடை எடுத்து வச்சதில் எவ்வளவு பியூரான வெண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்கள். இதை எல்லா பாலாடையுமே அடிச்சுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த மாதிரி ஐஸ் தண்ணியில் நம்ம போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெண்ணெய் பதம் கிடச்சிரும். இப்போ மொத்தமாக நான் எடுத்துட்டேன். வெண்ணெய்களை எடுத்துட்டு அந்த ஐஸ் தண்ணியில் போட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் பியூரான அந்த ஐஸ் தண்ணி போட்டு தனியாக போட்டுட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் நெய்யாக உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கணுன்றக்காக இதை நான் உருக்கி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் சூப்பரான வெண்ணெய் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம உருக்க போகிறோம். அதுக்கு அந்த பாத்திரம் ஒரு நல்ல அகலமான அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது நல்லா பொங்கும், சீக்கிரமாக பொங்கி வரும். நம்மளுக்கு அந்த நெய்யாக கன்வெர்ட் ஆகுங்களையுமே பொங்கும். அதனால் ஒரு அகலமான பாத்திரமாக அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ நல்ல நுரையோட நல்ல மஞ்சள் நிறத்தில் நுரையாக வருது இல்லையா? இந்த நுரையெல்லாம் நம்மளுக்கு அடங்கி உள்ளே இருக்க அந்த துகள்கள்லாம் கருஞ்சிவப்பாக மாறிடும். அந்த நிறம் வந்த உடனே நம்மளுக்கு பியூர் நெய் கிடச்சிரும்ன்றது தெரியும். இப்போ இது சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆகட்டும். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நல்லா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த நுரை அடங்கிருச்சு. இது நல்லா டார்க்காக கலர் மாறணும், கருஞ்சிவப்பாக மாறணும். இப்போ நல்லா மாறிடுச்சு. அப்படியே நுரையாக பொங்கி வருது பாருங்கள். கீழே நல்லா எண்ணெய் ஊற்றி வச்ச மாதிரி இருக்கா, அதுதான் பியூரான நெய் ஆயிடுச்சு. நெய் உருக்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தும் போடலாம், முருங்கை கொத்தும் போடலாம். நான் முருங்கை கொத்து போட்டிருக்கேன். அதோட சலசலப்பு அடங்கின உடனே நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு நம்ம வீட்டில் ஏர்டைட்டான பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு பியூரான நெய் கிடச்சிருச்சு. நம்ம அன்றாட வாங்கக்கூடிய பாலிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பாலாடையில் சேவ் பண்ணி வச்சதுனால இவ்வளோ பியூரான நெய் கிடச்சிருச்சு. ஒவ்வொரு மாதமுமே நம்ம காசு கொடுத்து நெய் கடையில் தான் வாங்குகிறோம். இனிமேலும் நீங்கள் காசு கொடுத்து கடையில் வாங்காதீங்க. நம்ம வாங்கக்கூடிய அந்த 1/2 லிட்டர் பாலில் இந்த மாதிரி சூப்பரான பியூர் நெய், எந்த ஒரு கலப்படமும் கலக்காத ஒரு நெய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான முத்தான அசலான ஒரு நெய் கிடச்சிருச்சு. இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.